போதி தர்மர் சீனாவுக்கு போயிருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடியே போகர் சீனாவுக்கு போயிருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? அது மட்டும் இல்ல, சீன மொழியில அவர் ஒரு புத்தகமும் எழுதியிருக்காரு. அவர் எதுக்காக சீனாவுக்கு போனார், அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். போகர் கிமு 500ல இருந்து கிமு 100க்கு இடைப்பட்ட காலத்துல வாழ்ந்திருக்கலாம்னு அவர் எழுதிய புத்தகங்கள்ல இருந்தும் வரலாற்று ஆய்வு கட்டுரைகள்ல இருந்தும் தெரிய வருது. போகர் சித்த மருத்துவத்திலும் ஞான நிலையை அடைய செய்யும் யோகா கலைகளிலும் ரசவாதம் அப்படிங்கிற வேதியியல் துறையிலும் சிறந்து விளங்கியவர். போகர் தமிழ்லையும் சீன மொழியிலையும் எழுதின அவருடைய புத்தகங்கள் வாயிலா அவருடைய பண்டைய கால வாழ்க்கை முறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீன தேசத்துல போகரை போயாங் வே அப்படிங்கிற பேர்ல தான் குறிப்பிடுறாங்க. இவர் கிழக்கு ஹான் அப்படிங்கிற ஒரு மன்னரோட ஆட்சி காலத்துல கிமு 167 கிமு 147 வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிபி 283 இருந்து கிபி 364 வரைக்கும் கிழக்கு இன் ஆட்சி காலத்துல வாழ்ந்த சீன அறிஞர் ஜி ஹாங் அப்படிங்கிறவரு ஷென்ஷியான் ஹூவான் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வங்கள் மற்றும் இரவா நிலை எய்தவர்களின் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது தான் அந்த புத்தகத்தோட கருத்து. அந்த புத்தகத்துல தான் போகருடைய வரலாற்றை பதிவு செஞ்சிருக்காரு ஜி ஹான். அப்படி அவர் போகரை பத்தி அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காரு, போயாங் வெய் அப்படிங்கிற போகர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னும் சீனாவோட கிழக்கு ஹான் அப்படிங்கிற அரச பரம்பரையோட இவர் நெருங்கிய தொடர்புல இருந்ததாகவும் தாவோயிசம் அப்படிங்கிற ஒரு சமய கோட்பாட்டை ஃபாலோ பண்ணி பல காலம் வாழ்ந்ததா அந்த நூலில் குறிப்பிட்டிருக்காரு. அதே புக்கில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போயாங் வே அதாவது போகர் மரணத்தை வெல்லும் அமுதத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கைக்குரிய 3 சீடர்கள் மற்றும் ஒரு செல்ல பிராணியான நாயை கூட்டிக்கிட்டு ஒரு மலையோட உச்சிக்கு போறாங்க. அங்க ஒரு ஆய்வு கூடம் ஒன்று அமைச்சு பல நாள் பாராம இரவு பகலா உழைக்கிறாங்க. அதோட பலனா போகர் முதலாவது அமுதத்தை தயார் செய்யறார். அந்த தயார் செஞ்ச அமுதத்தை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட கூட்டிட்டு வந்த அந்த செல்ல நாய்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட சீடர்கள் கிட்ட சொல்றாரு. அந்த அமுதத்தை அந்த நாய் சாப்பிட்டுட்டு இரவா நிலையை அடைஞ்சிட்டா நம்ம எல்லாரும் அதை சாப்பிடலாம், அப்படி அந்த நாய் இறந்து போயிட்டா இந்த முயற்சியை கைவிடுவது பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த நாய்க்கு முதல்ல அந்த அமுதத்தை கொடுக்கறாரு. அதை குடிச்ச அந்த நாய் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்துருது. நாயை சோதிச்சு பார்த்த அந்த சீடர்கள் நாய் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ போகர் தனது சீடர்கள் கிட்ட நாம தயாரிச்ச இந்த அமுதம் இன்னும் முழுமை அடையல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மீறி நாம அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த நாய்க்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சீடர்கள் கிட்ட. அப்போ அந்த சீடர்கள் ஒருத்தர் இந்த அமுதத்தை நீங்க பருக முடியுமா அப்படின்னு சொல்லி போகர் மேல நம்பிக்கை இல்லாம கேட்கிறாரு. அதுக்கு போகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலகத்தோட நன்மைக்காக என் உயிரை எப்போவோ நான் தியாகம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். இந்த மலையில தான் என்னோட உயிர் போகணும் அப்படின்னாலும் என் குடும்பத்தை இழக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமுதத்தை அவரே குடிக்கிறாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்துல அவரும் மயங்கி விழுந்துடுறாரு. அதை பார்த்த சீடர்கள் அவரும் இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த சீடர்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அதுல ஒரு சீடர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமுதத்தை தயாரிச்சதுக்கான காரணம் மரணம் இல்லாம இருக்கிறதுக்கு தானே, அதை விட்டுட்டு இது அப்படியே நேர்மாறா இறந்து போறாங்களே அப்படின்னு சொல்ல மற்றொரு சீடர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம குருநாதர் சாதாரண மனிதர் அல்ல, அவரோட ஒவ்வொரு செயலுக்கும் பல அர்த்தம் இருக்கும். இத்தனை காலம் அவரோட இருந்ததுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அவர் இப்படி பண்ணதுக்கு சில காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடரும் அந்த அமுதத்தை குடிச்சிட்டு மயங்கி விழுந்துடுறாரு. இதை பார்த்த மற்ற 2 சீடர்களும் அதிர்ச்சியாகி இனிமே இதையும் நாமளும் சாப்பிட்டோம் அப்படின்னா செத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போகரை நம்பாம இறந்து போன போகருக்கும் அந்த சீடருக்கும் அந்த நாய்க்கும் இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து இறங்கி கீழே போறாங்க. அவங்க கிளம்பி போன அந்த சமயம் போகர் மறுபடியும் கண் விழித்து தாங்கிட்ட இருந்த அமுதத்தை வச்சு அந்த சீடரையும் அந்த நாயையும் உயிர் தள்ள வைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சாகாவரம் அப்படிங்கிற இரவாத நிலையையும் அவங்களுக்கு கொடுக்கறாரு. போகர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னோட சீடர்கள்ல யாருக்கு இந்த அமுதத்தை பருகுவதற்கான தகுதி இருக்கு அப்படிங்கிறத சோதிக்கத்தான் இப்படி ஒரு விஷயத்தை போகர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து போகரும் அந்த சீடரும் அந்த நாயும் 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மரம் வெட்டுற தொழிலாளியை பார்த்து அவர்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்துட்டு போறாரு.
போறாரு. அந்த கடிதத்துல தன்னோட சீடர்கள் 2 பேருக்கு நன்றி தெரிவித்து எழுதியிருக்காரு போகர். ரொம்ப நாள் கழிச்சு அந்த கடிதம் அந்த 2 சீடர்களுக்கும் கிடைக்குது. அதை பார்த்து அந்த 2 சீடர்களும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷென்சியான் ஹூவான் அப்படிங்கிற புக்கில் ஜி ஹாங் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தாவோயிசம் அப்படிங்கிற ஒரு தத்துவ கோட்பாட்டை நிறுவிய லாவோ சி அவருக்கு அடுத்தபடியா போகர் தான் அந்த கருத்தை கிழக்காசிய நாடுகளில் முழுமைக்கும் அந்த காலத்தில் பரப்பின நபராகவும் ரசவாதத்தோட தந்தை அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிழக்காசிய மக்களால் அழைக்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் துப்பாக்கிகளில் பயன்படுத்தப்படுற வெடிமருந்துக்கான வேதிப்பொருட்களை முதல்ல கிமு 142ஆம் ஆண்டு போகர் இயற்றிய குறிப்புகளில் பதிவு செஞ்சு இருப்பதாக ஐரோப்பிய ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சீன தேசத்துல தாவோயிசம் கோட்பாடுகளை மேலும் வலுப்படுத்துற விதமா சித்த மருத்துவம் ரசவாதம் கோட்பாடுகள் மூலமா அந்த கருத்தியலை பரப்பனதாகவும் போகர் எழுதின காண்டோங் குய் அப்படிங்கிற நூல்ல தெளிவா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா போகர் அங்க உருவாக்கின அந்த அமுதமும் விஷத்தால உருவாக்கப்பட்டது தான். இங்க நம்ம ஊர்ல பழனி மலையில உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையும் விஷத்தால உருவாக்கப்பட்டது தான். அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறது தான் இதுல இருந்து தெரிய வருது. அப்படின்னா போகர் தமிழ் மொழியில மட்டும் இல்லாம சீன மொழியிலையும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இவரோட படைப்புகள்ல இன்னும் எந்த அளவுக்கு ரகசிய குறிப்புகள் இருக்கு அப்படின்னு தெரியல. இது எல்லாத்தையுமே தேட தான் நிறைய விஷயம் கிடைக்குது. ஸோ அதை பத்தி இனிமே ஒவ்வொன்றா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏற்படுற கேள்வி என்ன அப்படின்னா, அப்படி போகர் அமுதத்தை பருகி இருந்தா அவர் சாகா நிலையை அடைஞ்சு இருப்பார். அப்போ அவர் கூட இருந்த அந்த நாயும் அந்த சீடருமே சாகாத நிலையை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ அந்த சீடரும் அந்த நாயும் எங்க? போகர் இரவா நிலையை அடைஞ்சிருந்தா அவர் இப்போ எங்க? இந்த கேள்விகளோட இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இனி வரக்கூடிய வீடியோக்கள்ல இதற்கான ஆதாரங்கள் கிடைச்சா கண்டிப்பா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிபி ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா அது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.